ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னா வீட்டிலே 4 பொருட்களை பயன்படுத்தி சோப் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேதி பொருட்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நுர வரணுங்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் பயன்படுத்தியிருப்பாங்க, கலர் கொடுக்கணுன்னு ஒரு கெமிக்கல் பயன்படுத்தியிருப்பாங்க, ஃப்ரேக்ரன்ஸ் வரணுன்னு ஒரு கெமிக்கல் பயன்படுத்தியிருப்பாங்க, பிஹெச் மெயின்டைன் பண்ணணுன்னு ஒரு கெமிக்கல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேதிப்பொருட்களை கலந்து தான் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சோப் வந்து இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 பொருட்கள் மட்டும் பயன்படுத்தி இந்த சோப் வந்து ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோப்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சோப் பேஸ் வந்து தேவைப்படும். இந்த சோப் பேஸ் வந்து ஒன்று கிளிசரின் சோப் பேஸாக இருக்கலாம், இல்லைனா கேஸ்டிக் சோடா வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிற சோப் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ் தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து நிறைய வந்து ஆன்லைன்லேயே வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து ஒரு 400 கிராம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த 400 கிராம் சோப் பேஸை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம குப்பை மேனி சோப் வந்து ரெடி பண்ணலாம். இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேனி. இது வந்து நிறைய தெரு ஓரங்கள்லேயே வந்து முளைச்சிருக்கும். இந்த குப்பை மேனி செடி வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து நான் எடுத்திருந்தேன். இந்த குப்பை மேனி செடியை அந்த இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை மேனியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டுமே இந்த குப்பை மேனி இலைகளை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய 2வது பொருள். 3வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில். செக்கிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கப், டீ கப்பில் 1/2 கப் அளவுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1/2 கப் நான் யூஸ் பண்ணும்போது அதிகமான வளவழுப்பு தன்மையோட இந்த சோப் வந்து கிடச்சிச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம், இல்லைனா அதே அளவு கூட தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். 4வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் ஆயில் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 ட்ராப் வந்து சாண்டல்வுட் ஆயில் வந்து நம்ம பயன்படுத்தியிருந்தேன். இந்த சாண்டல்வுட் ஆயில் எதுக்கு நான் பயன்படுத்தினேன்னா இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக. இந்த குப்பை மேனி இலைகளை வந்து நம்ம பச்சையாக அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பச்சை வாடை வந்து வந்துச்சு. அந்த ஸ்மெல்லை வந்து இது பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த சாண்டல்வுட் ஆயில் வந்து நான் இதுக்குள்ள பயன்படுத்தியிருந்தேன். சாண்டல்வுட் ஆயில் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது வந்து பயன்படுத்தலாம். ஜவ்வாது வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வாதை வந்து இந்த குப்பை மேனி இந்த சாரோட இதில் வந்து ஆட் பண்ணலாம். இந்த குப்பை மேனி சாறு, இந்த சாண்டல்வுட் ஆயில், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய், இது 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சோப் பேஸில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த சோப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும். இந்த சோப் பேஸை வந்து நம்ம உருக்கி மெல்ட் பண்ணி தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பயன்படுத்தலாம். இந்த சோப் பேஸை வந்து உருக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வச்சிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த சோப் பேஸை போட்டு நம்ம அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் வச்சோம்னா இந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆயிரும். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குப்பை மேனியோட வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த குப்பை மேனி கலவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். குப்பை மேனி கலவை வந்து இந்த சோப் பேஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு கலவையை ஏதாவது ஒரு மோல்டில் வந்து நம்ம ஊற்றி வைக்கணும். இந்த நிறைய சிலிக்கான் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நிறைய விற்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஊற்றி நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து இந்த சோப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பில் தான் வந்து நம்ம இந்த சோப்பை வந்து ஊற்ற போகிறோம். இந்த சோப் மிக்சர், இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ கப்பில் வந்து நான் ஊற்றினேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி தேங்காய் எண்ணெய் வந்து நிறையவே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாகவே வந்து அதில் வந்து ரிமூவ் ஆகி வந்துச்சு. நான் வந்து இதில் வந்து ரீயூஸ் பண்ணலாம். சிலிக்கான் மோல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். நான் வந்து நிறைய எண்ணெய் வந்து சேர்த்துருந்தனால இந்த சோப்பை வந்து ஈஸியாக வந்து அந்த டீ கப்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும் இந்த சோப்பு வந்து செட் ஆகிறது. இந்த சோப்பை வந்து கடையில் வாங்கக்கூடிய சோப் மாதிரி அதிக அளவில் நுரை வரலனாலும் இந்த சோப்பு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருந்தது. இந்த சோப்பை வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த தடவை வந்து நம்ம கேஸ்டிக் சோடா வச்சு எப்படி சோப் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.